அது என்னடா புதிய காலையிலே சனந்த காலையிலே நீ அப்ப பின்னேரம் வந்து இன்றைக்கு விசர் அடிக்க போயிரு முடிச்சனம் பின்னேரம் தான் பெறப்போகுது உள்ளடக்கு ஆடே இங்க உங்களை சேர்ந்து சொல்லி புரிய வைக்கிறாடா ஓட்டை பெட்டிக்க போடுச்சுன்னா அந்த பேர்ல எல்லாம் பெட்டுதுகள் செல்லாத ஓட்டா போயிட்டு வந்து பிரேவன் கட்சிக்காரன் வந்து நான் தானே சம்பவம் பண்ணான்ட்டு இந்த பாய்வாங்க இங்க உண்மையா இதுகளை கிளாஸ் வைக்கணுமாடாப்பா இல்லாட்டி எதுவும் வீடியோ யூடியூப்காரன் இதுகளை எல்லாம் விட்டாலும் பரவாயில்லை வீடியோ விட்டு எப்படி ஓட் போடணும்னு சொல்லி கொடுக்கணுமாடாப்பா இங்க இந்த கட்சிக்காரன் எல்லாம் முதுக்கு உள்ள வரக்கூடாது வெளியில போ வெளியில போ உள்ள நிக்கல உன்ன விட்டது எல்லாத்துக்கும் நீ வெளியில சார்பா நடக்கிறீங்களான்னு பாக்கதான் அங்களை விட்டுக்கிறாங்க ஓட்டு போடுற இடத்துல உங்களோட கட்சிக்காரன் எல்லாம் நிக்க கூடாது போலீஸு கூப்பிடு போலீஸு போலீஸு இங்க வா நீ வா நீ வா நீ போலீஸ் தான் பயப்படுவாங்க நாங்க சொல்ற பேச்சு இந்த பேர் அடுத்த பேர் கண்ணாடியை போட்டுக்கணும் அந்த கட்சிக்காரரையும் சப்போர்ட் பண்றீங்களா இங்க போடா வழியில எத்தனை நான் சொல்றது கொஞ்சம் பரவாயில்லை போல இங்க இங்க ஆக்களை காணையில என்னடா அப்பா நீ பேசா சுத்தி பாருங்க போட்டை போட்டுட்டு இந்த ஒருத்தன் பாரா வாங்க வாங்க பாசா வாங்க போட்ட வேலை வாங்க நீங்க கையை கொண்டு போய் போடுங்க அந்த பேப்பரை கொடு புட்டிய காண புட்டிய சொல் அடே கண்ணனியே வெளியில போய் இந்த கதையிலும் சொல்லி கொண்டு அது படிச்சு காணே பிடிச்சு எடுத்து விட்டுருவாங்க இந்த ரெண்டு கோதாரி பிள்ளைப்பானும் சுற்றி கொண்டு உள்ள வரக்கூடாது சரியோ உள்ள வரக்கூடாது சரியோ சும்மா சும்மா வந்தீங்கன்னா அடுத்த போட் போற இடம்னா நீ சும்மா வாய் வெளியில அடே நீ இந்த பொலிசு சொல்லு ரெண்டு அந்த மஞ்ச சோக்காவும் வெள்ளை சோக்காவும் சுத்தி கொண்டு அம்பி ஆறு போட்டு வணக்கம் ஆறு போட்டு நீ உங்களுக்கு தான் போடுவேன் யாருக்கு போடுவேன் ஊர் பிரச்சனை நீங்க கேட்கணும் யாருக்கு போடுவேன் ஊர் பிரச்சனை இருக்கு போய் நாங்கள் கொண்டா அப்புறம் தெரியும் தானே இனி வெங்கட ஆட்சியா சரியா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கிளப்புக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுடலாமா நட்ட கட்சிக்காரன் நிற்கிறான் கண்டுக்காம இல்லை இல்லை சும்மா சிரிச்சு தெரியும் தெரியும் எனக்கு தான் சப்போர்ட் உண்டு சிரிச்சுக்கதையா சொல்லாத நான் ஒரு வட்டம் சரி 4 மணிக்கு முடிச்சிருவாங்க அதுக்கு வணக்கம் வணக்கம் யாரு பொண்ணி உங்களுக்கு தானே போட்டு நீங்க எப்படி டவுட் பாட்டு கேக்குறீங்க போடுவானே அவன் சும்மா ஊரை ஏமாத்தி கொண்டு தெரியும் வந்து போடுவான் ஊருக்கே வரல கொழும்பு பக்கம் நின்று ஒரு பாத்தைய வேட்டியோட திருவானா இல்ல கொழும்பு படிக்கலாம் அப்ப அவருக்கு போடக்கூடாதுதானே அவரு போட உங்களுக்கு தானே போடணும் அப்ப நான் உங்களுக்கு தான் போட்டேன் அங்க இந்த ஊருக்காரரா இருக்கு போட்டேன் எங்க அளவுக்கு உங்களோட ஏரியா பக்கம் எல்லாரும் உங்களோட சைட் தான் ஓ அப்ப சரி அப்ப அடிச்சோம் போயிட்டு வரேன் சரி சரி ஓகே நான் அப்படியாச்சும் உங்களோட சனத்துக்கு எடுத்து கொடுத்துட்டேன்னா இங்க கவனிப்பாங்க வழியா இப்ப என்ன ஆசாராங்க போன சைலண்ட் விட்டாண்டு ஹலோ ஐயே கியாண்டே కొందాయి ఒక్క కొందాయి ఇందులో సింగిల్ ఉంది ఇది ఓ ఒక్కమ కాయ రూపాయ సిఐ పనాయి బోట్ మమ కచ్చి ఓ అయ్యే லட்சண மகே ஆகுது எனக்கு நான் கோல் வருது அங்கே கோலே வரல ஓகே எங்களுக்கு ஒருத்தர் அடிக்கல ஹலோ 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 எனக்கு ஒரு கடி தப்பண்ண அங்கே தானே கோலோ
அங்க இருந்து அடிக்கணும் அங்க அந்த இடத்துல ஹலோ ஹலோ மாத்தியா ஓ ஓ ஓ ரப்பட்ட 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 மாமா ஏட்டா ஆதரி பட்டகிண்ட மாமா ஓகே ஓகே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ருப்புன் தாவன ஓ ஓ மாத்தியா ஓ மாத்தியா ஓ ஓ சவத்தை கேட்கறதுக்கா பாட்டெல்லாம் பாடி விட்டுருக்கா சிங்களம் படிக்கணும்னா நம்ம அப்பவும் பேசுறோம் இப்பவும் பேசுறோம் ஆனா படிக்க போட் எங்களுக்கா அவ்வளவுதான் எவ்வளவு கொடுத்தீங்க எனக்கு 5 5 இல்ல ஒரு 4 உனக்கு 4 தானே என்ன அடுத்த முறையாவது வந்து எங்களுக்கு உங்கள கட்சி வேலையா டேய் காசு உங்களுக்கு இறைச்சி போட்டு உங்களோட கட்சி ஆட்சிக்கு வந்தா அங்க உருட்டு பொத்து ஆட்சிக்கு வந்த எல்லா ஆட்சிக்கு நாங்கெல்லாம் பெற போறோம் சரியா வேலை நாங்களே உங்கள கட்சிக்கு வேலைக்கு வரோம் இங்க நீங்களா கவர்மெண்ட் வேலை ஒண்ணும் கிளிக்க போறது இல்ல எனக்கு விசர் வந்தா தெரியும் என்ன செய்வீங்களா பொலிச்சிட்ட மாட்டி விட்டு குழப்பி கொண்டிக்கிறான் என்னோட காய்க்க வேண்டாம் இல்ல என்ன தம்பி உண்ட பழக்கம் பின்னரம் பின்னர் கொண்ட அடிப்போமா அவனுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க காசுக்கு விலை ஒரு கட்சி ஸ்டிக் நாயில நீ 5000 ரூபாய் நீ எங்கட கட்சிக்கு வான்னு சொன்னால நீ நிப்பாட எங்க அவன் கூட்டுதானே அவனே பின்ன பெற சொல்லு அவனுக்கு அடிச்சனால அவன் அடுக்குறான் விடியா நிக்கிறாங்க அதான் இந்த டைம்ல சிக்கல கொடுப்பாங்க பெரிய காணையில காணையில சிக்கல கொடுப்பாங்க இனி அலர்ட் ஆனி கட்சிக்கார வரலாம் சார் வந்து விட்டுமே நான் கம்மாளே 29 30 போட்டு உங்களுக்கு தலைவர் காட்டிக்க பொட்டிய காணலையோ இது தெட்டிய போங்கிற விளையாட்டு நிக்க வேணா தெரியும் வாரண்டேன் என்ன மல்லி கிட்ட ஹலோ புட்டிய காணையில உங்களோட கரிகள இன்றைக்கு சிஜேக்க போறேன்டாங்க ஊடகவியல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் இங்கே இருக்கிற இடத்துல வந்து இந்த அசம்பாவிதம் நடந்த எனக்கு சரியான கவலை. உண்மையிலேயே வந்த முழு வாக்கும் வந்து 28 பேர் போட்டது நான் கேட்ட இடத்துல அவ்வளோ பேருமே எங்களுக்கு தான் போட்டது. இது முற்று முழுதாக எதிர்கட்சி செய்த விடயம். உண்மையிலேயே கதைக்க முடியலை. கண்ணால் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இப்படி செய்கிறாருன்னு எனக்கு தெரியவில்லை. நான் வெற்றி பெறுவது உங்களுக்கு தெரிந்தபடியும் தான். ஆனால் இதை நான் சும்மா விடுவதாக இல்லை. சந்திப்போம். அன்பான ஊடகவியலாளர் நண்பர்கள் வணக்கம். என்னண்டா பெட்டிய காணையிலையாம் அங்கட மேலிடத்துக்கு அடிச்சிருக்காம் வரிவினாம். இது நான் சொல்றேன், ஏன்னா நான் கேட்டபடி எங்கட கட்சிக்கு தான் எனக்கு ஓட்டு விழுந்திருக்கு. இப்படி இருக்கீங்க பெட்டிய காணையிலன்ற ஒரு பிரச்சனைன்றது பெரிய பிரச்சனை. இதுல நாங்கள் சும்மா விட போறது. இன்றைக்குள்ள அந்த பெட்டி வந்தாலும் பெட்டி விளையாட்டி பெரிய சிக்கல் இங்க வெடிக்கும். எங்க ஆட்டம் வந்தா இந்த நடக்கும் சரியாக. இது மான பிரச்சனை சரியா. நான் கிட்டத்தட்ட 1.5 மாசமா இதுல பேருந்து கொண்டிருக்கேன். பெட்டி காண எந்த பொறுப்புல இருந்த இடத்துல பெட்டி காண இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். அவங்க அந்த 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 லூசங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பிரச்சனையும் கொண்டு போயிருக்காங்க. நான் என்ன மாதிரி செய்வோம்னு எனக்கு தெரியும். பாக்குறேன், நான் போயிட்டு வாங்க. உண்மையிலே வந்து பெட்டி காணா போனது அவர்கள் செய்த வேலை. எங்களுக்கு அடிப்பேன் உடைப்பேன் என்று தேவையில்லாத வார்த்தையில விட்டுற. நாங்கள் கட்சிக்காக இல்லை, உங்களுக்காக எதுவித காசோ எந்த நோக்க சேவை நோக்கத்துடன் மட்டும்தான் இயங்கணும். நான் கேள்விப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு 4000 ரூபாய் காசும் ஏதோ மதுபானம் எனக்கு அது இந்த பழக்கமே இல்லை எனக்கு கொடுத்த. அதுக்காக வேலை செய்யும் அவனை ஊடகவியல் வந்து எடுப்பது எனக்கு மிகவும் மனவருத்தத்துக்கு தருகிறது. காசுக்காக வேலை செய்யும் கூலிப்படையை நீ இங்கே இருக்கக்கூடாது. நேர்மையான எங்களை என்ன படை அதிரடி படை பிரச்சனை எங்களை நீங்கள் இந்தியா இருக்க வேண்டும். அவன் கருத்தையும் கேட்க வேண்டாம். மக்களே, இந்த பிரச்சனையை நான் மேலிடம் கொண்டு போய்விட்டேன். ஐநா சபை வரைக்கும் நான் கொண்டு போய் கணக்கு 20 தருவேன். எங்கள் ஊரில் களவு போன பற்றி நான் இருக்கும் ஏரியா களவு போன பற்றி நான் 100 தருவேன். மக்களுக்காகத்தான், காசுக்காக. மக்களே, நீங்கள் கவனமாக தெரிந்து கொள்வோம். 4000 ரூபாய் காசும் ஒரு போத்தலும் என்றார். ஆனால் எனக்கு கசிந்த நியூஸின் படி அவருக்கு 5000 ரூபாய் காசும் போத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கட்சியினர் 8000 ரூபாய் காசு போத்தலும் கொடுக்கப்படுற எனக்கு வந்திருக்கு. இது தவறான விஷயம். எங்கட கட்சியினர் குடிப்பழக்கம் இல்லாத சுத்தமானவர்கள், வெள்ளை கலர் வேட்டியோடு திரிபவர்களை நீங்கள் இப்படி சொல்லுவது மிக மிக கடுமையான ஒரு விஷயம் என்று சொல்லிக்கொள்றேன். நான் இந்த பிரச்சனையை நான் எங்க கொண்டு போறேன்னா பாராளுமன்றம் ஏற்றுவேன்.
அதாவது எங்களை கட்சி ஆட்சிக்கு வந்தப்பறம் இந்த பெட்டி காணாம போன விஷயத்த பாராளுமன்றம் ஏற்றுனா தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். நன்றி வணக்கம். எங்களுக்கு ஓட் போடுங்க. எங்களை சின்னம் டும் டும் சின்னம். சார், தற்போதைய செய்தி பெட்டிய காணியில் என்று கேள்விப்பட்டாங்கள், அது உண்மையா? யாருடா நீ? நான் யூடியூபர், பிரபலமான யூடியூபர். எங்க பார்த்தாலும் யூடியூபர் மைக்கை நட்டி கொண்டு வந்து நிக்கிறீங்க. எங்கேயும் எப்போதும் நாங்கள்லாம் இருப்போம். ஓ, இந்த வசனத்தை பொடிச்சு நீங்க இங்க பொடிச்ச கூப்பிடுங்க. கதையுங்க. உங்களுக்கு தெரியாடா? உங்களுக்கு யூடியூபர் தான் பேர். உங்களுக்கு ஒரு மூளை இதுவும் இல்லையடா. மூளை என்னடா கவட்டுக்கு வச்சு கொண்டு வாரீங்களா? இந்த ஓட் போற இடத்துக்கு கேமராவோ கொண்டு வரக்கூடாது. நீங்க கேமரா கொண்டு வாரீங்க, போன கொண்டு வந்து ஓட்டோட போட்டோ வர போட்டு தொலைக்கிறியாடா. உனக்கு தானே பெட்டிகானா பொருள் சொல்ற. நீ இந்த ஊரெல்லாம் போய் பாடிட்டு வந்திருக்கிறேன். ஐயோ, உங்களை எல்லாம் என்ன செய்யறது தெரியல. ஆனா கடவுள் இதுக்குறான்டா. பெட்டி கிடைச்சிட்டு பொத்தி பாதுகாத்த பெட்டி கிடைச்சிச்சு. ஓ, அவன் பக்கத்துல இருந்தா எடுத்தவன். அவனும் வெத்தில போடுறவன் தான்டா. வெத்திலையோ? ஓ, என்ன வெத்தில பட்டியோ சார்? வெத்தில பட்டிக்கு தாண்டா நீங்க இவ்வளவு இலப்பற போட்டு கொண்டு சார். அங்க ஒரு ஊர் அடிபடுது சார். இவங்களும் இப்படித்தான். இப்ப வெத்தில பெட்டி தீப்பெட்டி காணா அப்பனா அப்புறம் பெட்டி காணா போயிட்டு அறிவிடுவாங்க. எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சோன்னா காசு பெட்டி காணா பண்ணாலும் போவாங்க. இது ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இதுதாண்டா. இது நீ இந்த வாய்களை பொத்தி வச்சு கொண்டு வந்தீங்கன்னா காணும். தெரியும். அடுத்த நான் கூப்பிடு. இன்றைக்கு ஃபுல்லா சிவராத்திரி. ஊடகவியல் நண்பர்களுக்கு வணக்கம். எங்களை எதிர்கட்சி சொன்னது வந்து தவறு. நான் யாரிடம் காசு வேண்டியில 60,000 ரூபாய் காசு வேண்டிக்கணும் போல இருக்கு. ஆனால் இந்த பெட்டி காண என்னுடைய ஊரில் நான் வந்து உங்களுடைய ஊர், இது உங்கள் ஊர் மாதிரி தான் என்றால் எங்கள் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒரே நாடு ஒரே இது இருக்கணும். என்னென்னால் இந்த பெட்டி காணா போன இடத்துல சாயம் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்த போறேன். என்றால் எங்களுக்கு விழுந்த முழுமையான போட்டை தான் களவெடுத்திருக்கிறார்கள் எதிர்கட்சிக்காரர்கள். நான் நாட்டில் ஜனநாயகம் வேண்டும் என்றால் நான் உண்ணாவிரத இருப்பது ஒரு வழியில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அனைத்து மக்களுக்காகத்தான். அங்கே என்ன நடந்தது தெரியும், ஆனால் நான் குறிப்பிட விரும்பவில்லை. உங்களுக்கு இன்னும் போட் போடக்கூடிய இப்படித்தான் சக்கரப்படுத்த பேசணும். இன்னும் ஒரு வீரல் புரட்சி நீங்கள் செய்யலாம். எங்கள் போட் களவாடப்பட்டுள்ளது. இப்ப நீங்கள் எங்களுக்கு போட் போடலாம் சொல்லக்கூடாது. சரி, நீங்கள் உங்களுக்கு எது நியாயமா செஞ்சு சொல்லுங்கள். எங்கள் போட்டை களவாடி விட்டார்கள். நீங்க நேரத்தை அவ்வளவு கூட போட்டுக்கொள்ளலாம். வேண்டாம் தம்பி, எனக்கு வேண்டாம். என்னால் கதைக்கல. நிப்பாட்டுங்க. ஒரு நிமிஷம் வெளியில போயிருக்கேன். ஒரு நிமிஷம். நீ அப்போ ஒரு செகண்ட் போனாக்கி நீ செஞ்ச சம்பவம் காணும் வந்து குண்டு. இதுல இருந்து இறங்கி நீ என்ன உனக்கு இருக்குது? வாங்க. எங்கட கட்சியினர் லைவ்ல வாரன். சரியா? இது எங்கட கட்சியினருக்கும் எங்கட கட்சி சார்ந்தவருக்கும் இழுக்கப்பட்ட ஒரு இழிவு ஒண்ணு. இதை நினைச்சு நான் இன்றைக்கு தீ குளிக்க போறேன். இது எங்க போய் முடியும் இந்த கல்லறிதான் அம்மனை இவங்கள்லாம். எனக்கு தெரியும் இந்த பெட்டி எடுத்த காரணம் இந்த நாயல்ல. அவர் உள்ள இருக்கிற அவர் ஒன்றும் செய்யாம இருக்கிறார். அவர் நீல கலர் சட்டையை போட்டு கொண்டு வந்துட்டு ஒரு 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 பொறுப்பில்லாம இருக்காரு. அவரோட கட்சி என்ன நிலை ஆகும் யோசிக்கிறாரு. முழு எனக்கு தெரிஞ்சு அவரும் அந்த அந்த கட்சி அந்த எவ்வளவு சொன்ன 4,000 ரூபாய் காசு வாங்கின அவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரே கட்சியினர். அதான் இந்த விளையாட்டு காட்டணும். பெட்டி அரங்காது இந்த இடத்த விட்டு நான் இருக்கும் பாருங்க. ஐயா மாத்தி எல்லாத்தையும் சொல்லி போட்டேன். பெட்டி அரங்காது தீ குளிக்க போறேன். இன்றைக்கு இப்ப இல்ல லைவ்ல நில்லுவோம். நான் போயிட்டு வந்து சாப்பிட்டு போட்டு வந்து தீ குளிப்பேன். டியூட்டி முடியுதா? ஆனால் மவனை 4,000 ரூபாய் இதே கொண்டு முடிச்சா இந்த காசு கணக்கு கதை எடுத்து 4,000 ரூபாய் எங்களுக்கு அவன் 8,000 வாங்கிட்டு போறான். அவன் பெட்டி களவாடப்பட்டது. நான் என்ன என்ன கட்சி அனுப்புற காசுலாம் டீயே குடிக்கிறேன். டீ குடிக்கிறேன். நகைச்சுவை பதிவு ஊடகவியலாளர் போட்டோம்னா நகைச்சுவை, இருட்டிட்டோம்னா நகைச்சுவை. பிரச்சனை பெட்டியையும் தூக்கி ஒளிச்சு வச்சு வலிக்கிறீங்க. அந்த பட்டியெல்லாம் அப்பயோ என்ற இடத்துக்கு போயிட்டு தெரியுமா? எங்கட பட்டிய களவெடுத்து போட்டு வேற பட்டி. என்ன பட்டி காணா போனோம் தெரியுமா? வாக்கு பட்டி காணா போனோம் தெரியாது. அது நான் போடுற வெத்தலை பட்டி காண இல்லைன்னு சொல்லி இந்த நாய்க்கு சொன்னா. அடே இங்க
இந்த பொலிசிட்டு சொல்லிவிடு இல்ல போலீஸ் இல்ல இங்க ஒரு வாரம் நான் சும்மா காய்ச்சல் இருக்கோம் மச்சான் சொல்லிவிடு வாக்குப்பதிவு இடத்துல இல்ல நான் கட்சி சார்பாக வந்து நின்று குழப்பம் விளைவிச்சவ ஏதோ உண்ணாவிரதம் மன்னன் என்றெல்லாம் கதைச்சவன்னு சொல்லி சொல்லு ஓகே சாட்சிக்கு நான் பாரன் ரெண்டு பேர பேர் என்ன பேர் நீ கேட்டு பேரை இல்ல சார் இங்க சார் நல்லா முடிஞ்சானே ஓகே அங்க கட்டியானே இனிமே என்னது எங்க ராஜ்யம் இங்க பதிய இந்த சட்ட கலர் சொல்லு வெட்டில பட்டிக்கிறா காணா வெத்தில பத்தியா நான் தேவையில்லை சும்மா இல்ல அதுல பெரிய சந்தேகம் இல்ல இதோட நான் ரீச் ஆயிடும் ரீச்சாக நான் நடந்து போவேன் என்ன நடந்து தொடங்குவோம் அது ஒரு முறைக்கு நான் எல்லாம் நினைக்கிறேன் ஆனா அடுத்து உங்களே அடுத்து நட வேணுமா பக்கியா சரி அங்க வா செட் ஆகும்